ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, ஸ்பார்ஸ் பிசிடியோட சர்க்குலர்லாம் எங்கே சார் கிடைக்கும்? ஸ்பார்ஸ் பிசிடிசிஓ அலகாபாத் அவங்களோட வெப்சைட் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் ஆகாமல் இருக்குது. இது எப்போ சார் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஆட்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இது அவங்களுக்கான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் பகிருங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம யூடியூப் சேனல் எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர்ஸ்க்காக இருக்குது. நீங்கள் அதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக. பிசிடிசிஏ அலகாபாத் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கடந்த பல வருடங்களாக ஆஃப்லேயே தான் இருக்குது. அதாவது மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. இதனால் நிறைய பேருக்கு இந்த சர்க்குலர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ ஏதாவது அவங்க பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வெப்சைட்டில் போய் தான் சர்க்குலர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு யாருக்காவது தேவைன்னா எங்கே போய் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேருந்து கேட்டாங்க. இதுக்காக ஸ்பார்ஸில் நம்ம இமெயிலும் அனுப்பிச்சிருந்தோம். ஸ்பார்ஸில் இருக்க உயரதிகாரிகிட்ட பேசும்போது அவங்களே சொன்னாங்க, சீக்கிரமாக வந்துடும் சார் ஸ்பார்ஸில் வந்து அப்டேட் அப்படிங்கும்போது இப்போ ஸ்பார்ஸில் அந்த அப்டேட் வந்துருச்சு. பிசிடிசி அலகாபாத்தோட வெப்சைட் வந்து இப்போதைக்கு அது செயல்படாது. அதுக்காக தான் அவங்க வந்து இப்போ ஸ்பார்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சாஃப்ட்வேர் உருவாக்கி அதுக்குள்ளே தான் அவங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த சர்க்குலர்ஸ் ஃபுல்லாமே எப்படி எடுக்கிறது, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். உங்கள் கூகுளில் ஸ்பார்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் ஓகே பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதில் டாப்பில் லெஃப்ட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா மேலே 3 டேப் இருக்கும். நீங்கள் 3வது டேப் இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் ஹோமுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்பில் நான் இப்போ ஆரோ மார்க் போட்டு காட்டுறேன், ஆர்டர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி அந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கீழே 3 டேப் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற 3வது டேப் பார்த்தீங்க, எல்டிக்கு கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா சர்க்குலர் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்கள். ஆரோ மார்க் காட்டுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பிசிடிசியில் இருக்க அனைத்து விதமான சர்க்குலர், இது வரைக்கும் எத்தனை சர்க்குலர் கொடுத்தாங்களோ எல்லா சர்க்குலரும் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துருக்கும். அந்த ரைட் சைடில் பாருங்கள், எந்த சர்க்குலருக்கு உங்களுக்கு தேவையோ சர்க்குலர் நம்பர், அது எது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதோட வியூ பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேராக இருக்க அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்க்குலர் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிவிடும். இதுக்காக நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை. நம்ம ஸ்பார்ஸ்லேயே இது கொடுத்துருக்காங்க. லாகின் பண்ணணும் கூட தேவை கிடையாது. ஸ்பார்ஸ் போர்ட்டலில் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு இருக்குது. சரியா? இது வந்து முக்கியமாக உங்களுக்கு எந்தெந்த சர்க்குலர் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது வந்து 666 இருந்தாலும் சரி, 687 இருந்தாலும் சரி, 676 இருந்தாலும் சரி. இப்போ முக்கியமான சர்க்குலர்ஸ் OROP3 சர்க்குலர், இந்த மாதிரி பே அண்ட் ரிலேட்டடாக இருக்கிறது, ப்ரொமோஷன் ரிலேட்டடாக இருக்கிறது, ஃபேமிலி பென்ஷன் ரிலேட்டடாக இருக்க சர்க்குலர்ஸ், யாருக்காவது ஏதாவது சர்க்குலர்ஸ் தேவை அப்படின்னீங்கன்னா அந்த லெட்டரை, அஃபிஷியல் லெட்டரை நீங்கள் இங்கேருந்து அதிகாரப்பூர்வமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது நம்மளோட யூடியூப் சேனலில். நம்மளோட நோக்கம் ஜஸ்ட் ஃபார் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான். அதே மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் இந்த மாதம் கொடுக்காதவங்க கரெக்டாக போய் கொடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப பேருக்கு ஜூன் ஜூலையில் லைஃப் சர்டிஃபிகேட் இருக்குது. அதனால் நீங்களும் சரியான நேரத்தில் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு உங்களோட அந்த ஸ்பார்ஸ் பேஸ்லிப்லேயே இருக்குது. இந்த தடவை அப்டேட் ஆகி வந்துருச்சு. எப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுன்னு அதுக்கான சரியான நேரத்தில் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் அதே மாதிரி வருகின்ற ஜூன் 30 திருச்சியில் ஸ்பார்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் பெரிய லெவலில் கிட்டத்தட்ட 100 ஸ்டால் போடுறாங்க. யாருக்காவது ஸ்பார்ஸில் குறைகள் இருந்துச்சோ அதை நீங்கள் வந்து அங்கே வந்து சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் எல்லா பக்கமும் ரீச் ஆகிருக்கு. உயரதிகாரிகள் எல்லோரும் வராங்கங்கிற போது இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஏதாவது குற்றம் குறைகள் ஏதாவது உங்களுக்கு வரல, பழைய இது இருந்தால் நீங்கள் அதை வந்து கலந்துக்கோங்க. இப்போ பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. யாருக்காவது ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறது, சிபி கிராமில் கம்ப்ளைண்ட் போடுறது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் அத்தாரிட்டி வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த பிடிஎஃபை நீங்கள் அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட நோக்கம் உங்களுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான். அதை நாங்கள் மீண்டும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி எப்படி செய்கிறதுங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறையா நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் இருக்குது, போய் பாருங்கள். ஏன்னா யாருக்காவது தேவை அப்படின்னா எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க, அதுக்காக மட்டும்தான். இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஎம்இயில் வேலை பார்த்த ஜவான்ஸ், ஜேசியோசாப் எல்லாருக்குமே ஒரு சின்ன எஜுகேஷ்னல் கிராண்ட்டை பற்றி உள்ள அவேர்னஸ் தான். இப்போ அவங்களுக்கு வந்து 2 மே 2025 அன்னைக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இஎம்இ கோர்லேருந்து லெட்டர் கொடுத்துருந்தாங்க. இஎம்இயில் வேலை பார்த்து ரிட்டையர்டான ஜேசியோசாப் ஜவான் எல்லாருக்குமே அவங்க குழந்தைங்க 10th இல்லை 12th இல்லை நீட் எக்ஸாம் அவங்க எழுதியிருந்தாங்க அப்படின்னீங்கன்னா
அவங்களுக்கு எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்லி ஃபார் இஎம்இ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இஎம்இ கோர் இருக்குது. இஎம்இ கோரில் வேலை பார்த்த ஜவான் ஜேசிஓஸ்க்கு சர்வீஸில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் கிடைக்கும். இதுக்காக அவங்க என்னென்ன பண்ணணும், என்ன மாதிரி லெட்டர் அப்படிங்கிறத அதையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா 2 மே 2025 கொடுத்துருக்காங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இஎம்இ கோர், ஹெட் குவார்ட்டர் எம்ஓடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இஎம்இ ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் கிளாஸ் 10th 12th அண்டு டிகிரி இன்ஜினியரிங் மெடிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாயிண்ட் நம்பர் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கோர் இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டர் வெல்ஃபேர் 10 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 4 படி 14 ஜூலை 2017 அந்த அத்தாரிட்டி படி அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் கிளியராக அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்னா சர்வீஸ் பர்சன் அண்ட் ரிட்டையர்ட் ஜேசிஓ ஓஆர் கிளாஸ் 10th 12th அண்டு டிகிரி ஆஃப் இன்ஜினியரிங் ஜேஇஇக்கு, அதுக்கு அடுத்து மெடிக்கல் நீட் இதில் வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் நாங்கள் கொடுப்போம். இப்போ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃப்ரம் கவுண்டர் சைட் சிஓ ஓசி ஜில்லா சைனிக் போர்டு கிளியரி மென்ஷனிங் நேம் ஆஃப் கவுண்டர் சைன் ஆஃபீஸர் யார் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் இருக்கணும். ஃபோட்டோகாப்பி ஆஃப் மார்க் ஷீட் டியூலி அட்ரஸ்டட் வாங்கி மார்க் ஷீட் அனுப்பிச்சிருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேண்டிடேட் அட்ரஸ்டட் ஆன் பேக் சைடு அதை வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து வந்து அட்ரஸ்டட் காப்பி ஆஃப் டெய்லி ஆர்டர் பார்ட் ஆர்டர், அதாவது அந்த குழந்தையோட பேர் பார்ட் ஆர்டரில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கணும். அந்த சில்ட்ரன் ஏதாவது அடாப்ஷன் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னீங்கன்னா அதோட டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வச்சு அனுப்பணும். இதோட லாஸ்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட் 2025 இப்படி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க கிரெடிட் பண்ணுவாங்க. நம்மளோட சொந்த வெப்சைட் இருக்குது www.esmthambis.com. யாருக்காவது ஏதாவது தேவை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள். நம்ம வெப்சைட்டில் ஜிஓ சர்க்குலர்ஸ் அதுக்கடுத்து பிளாங்க் ஃபார்ம், உங்களுக்கு ஏதாவது பிளாங்க் ஃபார்ம் தேவை அப்படின்னீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் எப்படி அஃபிடேவிட் அடிக்கிறது அந்த மாடல் நம்ம கொடுத்துருக்கோம். முக்கியமான தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட லெட்டர்ஸ் நிறைய ஜிஓஸ்லாம் நம்ம வெப்சைட்டில் இருக்குது. யாராவது நம்ம வெப்சைட்டை பற்றி தெரியாமல் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நோக்கம் எக்ஸ் சர்வீஸ் மேனோட அவேர்னஸ் மட்டும்தான் க்ரியேட் பண்ணணும், வேறு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை தேடி தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட சேனலோட நோக்கம். அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணி நம்ம ஆர்மி குரூப்ஸ், நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா தான் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். ஆர்மி குரூப் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட கடமை. தேங்க்யூ. ஃபைட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் போன்ற தேவையான உதவிகளை செய்து வருகிறது. உங்களால் ஆன பண உதவி செய்யவும்.